சூப்பராக சிம்பிளாக ஒரு பாலக் பன்னீரும் அப்புறமா அது கூட ஒரு சப்பாத்தி பண்ணுறோம். அந்த சப்பாத்தி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஏன்னா நார்மல் சப்பாத்திக்குனா நம்ம சப்பாத்தி கூட அந்த கார பவுட்ரு போட்டு லைக் சில்லி பவுட்ரு போட்டு சுடுவது, பாலக் சப்புன்னு இருக்கும்போது அதை கூட சாப்பிடுவது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாலக் நான் ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துடுறேன். எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு நம்ம பாலக் எடுத்துருக்குறோம்ல, அந்த பாலக் ஆற வச்சுட்டு அது கூட இதுவும் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட நாங்கள் 5 கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கேஷ்யூ ஆட் பண்ணுங்க, வேணும்னா ஸ்லிப் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா 1-2 டேஸ்ட் பத்தாகல, அது கூட கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் அதில் போட்டுட்டு, அது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை போட்டுட்டு, அப்புறமா நம்ம பாலக்கு அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் அதில் போட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கணும். சாத்தே பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு உப்பு வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கின்னு, நார்மலாக வீட்டில் போடுறது மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே ப்ளெயினாகிறது, மசாலாலாம் அரைக்காதது போட்டுட்டு, அது கூட நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக க்ரீனாகவே இருக்குது. நான் எந்த கலரும் போடல இதில் பிகாஸ் நம்ம வைக்கிறது கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை அளவுக்கு நம்ம சுகர் போட்டு வச்சோன்னா அந்த பாலக்கோட கலர் சேஞ்ச் ஆகாது. அதே கலர் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணின்னு போகலாம் நம்ம. அதனால் நான் பாலக்கில் சர்க்கரை போட்டு அரைச்சிக்கிறேன், வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சுத்தணியில் பன்னீரை போட்டு கட் பண்ணி நான் ஒரு பக்கம் வச்சுட்டு இருந்தேன். அதை தான் நான் சாஃப்டாக பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். இந்த சப்பாத்தி கூட நான் ஒரு மிளகாத்தூள் போடுவேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் நார்மல் சப்பாத்தி கூட நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாலக் பன்னீர் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் இது நம்ம கட்டி அனுப்பலாம். நல்லா டேஸ்டியாகவும் சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தோசைக்கு கூட ஓகே தான், நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த வெஜ்ஜு நல்ல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ, பாய்.